கொண்டிருக்கும்படியான நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதோடு அல்லாமல் இதை எந்தை ராமானுஜ முனி என்று சொல்லும்படியான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி அவர்கள் இதை நித்தியமும் ஒலிபரப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மானாய் என்கின்ற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதல் நாள் அவதாரியாச்சு, அதனால ஒரு நாள் ஒரு பாசுரம் தான். இன்னைக்கு நோட்டு சுவர்க்கம். முதல் நாள் அவதாரிக்க வந்துடும் சுவாமி. இன்னைக்கு 10வது பாசுரம் உபன்யாசம். நிச்சயம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா அனுபவிட்டே வரும். லாஸ்ட் டே ஒரு 2 to 3 hours வச்சு இனி பாசுரார்த்தத்தை அனுபவிக்கலாம். நேற்றைய தினத்திலே ஒரு பெண் பிள்ளையை ஆண்டாடி எழுப்பினாள். அந்த பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவை என்பதாக குதூகலமே ரூபமாய் இருக்கும்படியான பெண் பிள்ளையாக அவள் அமைந்திருந்தாள். அதே போல இன்றைக்கு ஒரு பெண் பிள்ளை இவர்கள் எழுப்புகின்றார்கள். இந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் அப்படின்னா, அவளுக்கு பேரு ஆற்ற அனந்தல் உடையாயின் அவளுடைய தன்மையை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அருங்கலமே என்று அவளை அழைக்கிறார். அருங்கலம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சொல். கலம்ன்ற சொல்லுக்கு பாத்திரம் என்பது தமிழே பொருள். அருங்கலம் அப்படின்னு சொன்னால் அதற்கு சத்பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். சத்பாத்திரம் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த பக்குவமான பொருள் அப்படின்னு அர்த்தம். ஏன் பாத்திரம் என்று இந்த பெண்ணை அவர்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு ஆசிரியர் இடத்திலே ஒரு மாணவன் கற்கின்ற காலத்திலே அவன் சத் பாத்திரமாக இருந்து அவன் கல்வியை பெற வேண்டும் என்று அவனுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அவன் எப்படி பாடம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்படி இருந்து உட்காரலாம், எனக்கு கழுத்தை திருப்பி திருப்பி பேசணும். அவர்களை எப்படியாக அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடத்திலிருந்து அவன் கற்க வேண்டும் என்கின்ற இலக்கணங்களை எல்லாம் பெரியவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். அவர்கள் எவ்வாறு கற்க வேண்டும்? சித்திரப்பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாது உளத்து அமைத்து, அப்படியே அவன் பாடத்தை கிரகிக்க வேண்டுமா, கற்க வேண்டும். செவி வாயாக நெஞ்சு கலனாக ஒரு ஆசிரியர் சொல்லும்படியான அந்த செய்திகள் இருக்கின்றன. அவர் சொல்லித் தரும்படியான அரும் பொருள்கள் இருக்கின்றனவே. ஒரு பாத்திரத்துல ஒரு பொருளை போடணும்னா பாத்திரத்துக்கு ஒரு வாய் இருக்கணும். இப்ப பானை அப்படின்னு சொன்னா, பானைன்றதுக்கு தர்க்கசாஸ்திரத்துல எது இலக்கணம், பானைனா என்ன அப்படின்னா எப்படி நம்ம பதில் சொல்லுவோம்? எது ஒன்று
வாயோடும் வயிறோடும் கூடி இருக்கிறதோ அதற்கு பானைன்னு பேர். பானையினுடைய மேல் பகுதி வாய் இருக்கா, கீழ்ப்பகுதி வயிறு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கும், மேல ஒண்ணுமே இருக்காது. கண்ணு காது மூக்கெல்லாம் மனுஷ ஜீவனத்தான் உண்டே ஒழிய எது ஒன்று வாயும் வயிறுமாக கூடி இருக்குமோ அதற்கு பானை அப்படின்னு பேர். அப்போ ஒரு பாத்திரம் என்று சொல்லக்கூடியது வாயோடும் வயிற்றோடும் கூடி இருக்க வேண்டும். இங்கே வாய் என்பது எதுன்னா, ஒரு ஆசிரியரிடத்திலே ஒரு மாணவன் கற்கின்றானே, கற்கக்கூடிய காலத்தில் அவனுடைய காதுதான் வாய். அந்த வாயிலே அவன் செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாயின் வழியாக நாம் போடக்கூடிய உணவு எங்கே போய் விழறது? வயிற்றிலே போய் விழறது. ஆனால் இந்த கல்வியாகிற இது நம்முடைய நெஞ்சிலே போய் தங்கணும். அதோட ரொம்ப முக்கியம். அப்படி தங்குனா அது நல்ல பாத்திரமான, அப்படி இல்லையா? அதுக்கு அடுத்து அவர் ஒரு விதி சொல்ற, கேட்டவை கேட்டவை விடாது உளத்து அமைத்து. அவன் எப்படியாக அதை கற்கணும்னா, இப்போ அந்த வழக்கம் இல்லை. இப்ப எல்லாம் நாம என்ன பண்றோம், நிறைய இந்த போன்ல மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்கோம். இந்த பழைய பட்டன் போன் வச்சிருந்தவங்களுக்கு தெரியும், அதுல 20 மெசேஜ் தான் இருக்கும். 21வது மெசேஜ் வந்துச்சுன்னா, பழைய 20 மெசேஜ் இருந்ததுல அதுல ஒண்ணு டெலிட் ஆயிடும். 22வது வந்ததுன்னா அதுல 2 போயிடும். ஏன்னா அதுக்கு 20 தான் தாங்கறதுக்கு சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிஷ்யன் ஆசாரத்திலே கற்கின்ற பொழுது கேட்டவை கேட்டவை விடாது உளத்தமைத்து, ஒரு அர்த்தத்தை கூட அவன் மறக்க கூடாது. ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே நெஞ்சிலே நிறுத்த வேண்டும். அது எப்படி நிறுத்தன்னா, சித்திர பாவையின் அத்தகவு அடங்கி. ஒரு ஓவியத்தை வரைஞ்சால் அந்த ஓவியத்துல கூடிய படம் இருக்கே, அந்த படம் ஆடுமா அசையுமா? அப்படி இருக்காது. அதை போல அந்த குருவினிடத்திலே அவன் எப்படியாக கற்க வேண்டும், அந்த சித்திர பாவையை போல, ஒரு ஓவியத்தை போல அவன் பணிந்து அவன் கற்க வேண்டும் என்று மாணவனுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவன் தான் அருங்கலம். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, களம் அப்படின்னா படகுக்கு களம்னு பேர். தமிழ்ல ஒரு நூல் இருக்கு, இன்னும் தெரியுமா? யாப்பருங்கலம் அப்படின்னு அதுக்கு பேர். யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், செய்யுள் எழுத வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அந்த நூலை கற்றுக்கொண்டால், அந்த பெரிய யாப்புன்றது ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல நம்மை நீந்த வைத்து அழைத்து செல்லும்படியானது அந்த அருங்கலம். அதை போல பகவானுடைய அன்பை பெறும்படியாக நம்மை அழைத்து செல்பவள் ஆனபடினால இந்த பெண் பிள்ளை அருங்கலம். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, கலம்ன்றதுக்கு ஆபரணம்னு அர்த்தம். அணிகலன்னு சொல்றோம் இல்லையா? அருங்கலம் அப்படின்னா அழகான ஆபரணத்தை போன்றவளே. பெருமாளுக்கு நம்ம நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம். அதை போல இந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கான்னா, இந்த பெண் பிள்ளை கோஷ்டிக்கு வந்துட்டா அந்த கோஷ்டியே என்னவாகிறது அப்படின்னா லட்சணம் ஆயிடுறது. நாயக ரத்னம் அப்படின்னு பேர். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய குரு பரம்பரா ஹாரம் இருக்கு. அந்த குரு பரம்பரா ஹாரத்திலே நாயக ரத்னம் சுவாமி ராமானுஜர். ஏன்னா அவர் தான் அருங்கலம். அந்த நடுவுல அந்த கல்லை வச்சு பதிச்சாதான் சுத்தி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும், பார்க்கிறதுக்கு அழகா பிரகாசமா இருக்கும். அதை போல சுவாமி எம்பெருமானார் எப்படி இந்த கோஷ்டிக்கு நடு நாயகமாக அவர் எழுந்தருள் இருக்கிறாரோ, அதை போல நாயக ரத்னமாக அவர் எப்படி எழுந்தருள் இருக்கிறாரோ, அதை போல இத்தனை பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில அவள் அருங்கலமா இருக்கிறாளாம். அதனாலே அவள் அப்படிப்பட்ட சுபாவம் உடையவள், பெருமை உடையவள் என்று அந்த பெண் பிள்ளையினுடைய இயல்பை காட்டினாள். இதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட பெண்ணை இன்னைக்கு எழுப்புறார்கள். அவ என்ன பண்றா, நோற்று சுவர்க்கம் புகுகின்றவம்மானாய். எல்லாரும் என்ன பண்ணுவார்கள், சொர்க்கம் போக வேண்டும் அப்படின்றதுக்காக சில பிரயத்தனங்கள், பிரயத்தனம்னா முயற்சின்னு பேர், அதெல்லாம் செய்கிறார்கள். செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறார்கள். ஆனா இந்த பெண் பிள்ளை எந்த கஷ்டம் படல, ஏதோ சொர்க்கத்துக்கே போயிட்டா மாதிரி நிம்மதியா படுத்திருக்கா. அந்த ஸ்வர்க்கம்ன்றது இங்கே என்ன என்பது விசாரம்.
ஸ்வர்க்கம்னா என்ன அப்படின்னால், பொதுவா ஸ்வர்க்கம்ன்ற வார்த்தைக்கு சுகத்தை அனுபவிக்கும்படியான லோகம், நிறைய புண்ணியம் பண்ணி இருந்தால் அந்த புண்ணியமாகிற சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்திரனுடைய லோகம் இருக்க ஸ்வர்க்கம்னு பேர். ஆனால் இவர்கள் பாகவதர்கள், இவர்களுக்கு அந்த உலகத்திலே ஆசையே கிடையாது. இவர்கள் அந்த ஸ்வர்க்கத்தை சொல்லவில்லை. ஆழ்வார் சொல்றார், பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கண், அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். எனக்கு அந்த சொர்க்கமே கொடுத்தாலும் வேண்டாம்னு ஆழ்வார் சொல்ற. ஆனா ஆண்டாள் பாடியிருக்காளே, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாயின்னு பாடுறாளே. அப்ப அந்த ஸ்வர்க்கம்னா என்ன அப்படின்னு கேள்வி. அதுக்கு வியாக்கியாதாக்கள் சொல்றார்கள், ஸ்வர்க்கம்னு சொன்னால் அந்த ஸ்வர்க்கம்ன்றது என்ன? சுகானுபவம் செய்யும்படியான தேசம். எந்த இடத்துல சுகத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்துக்கு ஸ்வர்க்கம்னு பேரா? இவர்களுக்கு உண்மையிலே சுகம் என்னன்னா பகவத் சம்பந்தம், பகவானுடைய சந்நிதி. சந்நிதினா கோவில்னு மட்டும் அர்த்தம் இல்ல. சந்நிதி அப்படின்னா பகவானுடைய சாநித்தியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, பகவான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர் இருக்கக்கூடிய இடம் இவர்களுக்கு சொர்க்கம். பகவான் அங்க இல்லைன்னு சொன்னால் அது அவர்களுக்கு நரகம். இப்போ உலக வழக்குல ஒரு உதாரணம் சொல்றேன். நாம ரொம்ப ரசிச்சு பாட்டு கேட்கிறோம், அப்படியே மெய்மறந்து கேட்கிறோம். அப்படியே மெய்மறந்து கேட்டா இப்படா இருந்தது, கச்சேரி எப்படி இருந்தாலும் கேட்கறான். சொர்க்கம் அப்படின்றான், சொர்க்கம் அப்படின்றான். உண்மையில அவன் சொர்க்கத்துக்கா போனா? இல்ல, அந்த பாட்டினுடைய இனிமை, அதனுடைய சுகம் அவனுடைய மனசுலே அந்த கச்சேரியினுடைய இனிமையை, ரசனையை சொர்க்கமாக மாத்தி விட்டது. அதுவே அவனுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போறான், கண்ட கண்ட பேச்செல்லாம் பேசுகிறார்கள், அவனுடைய செவிகளிலே அதெல்லாம் கேட்கவே அவனுக்கு பிடிக்கல. எப்படி இருந்தது இடம்? நரகம், என்னால தாங்க முடியல. என் கிளாஸ் ரூம் அப்படி பல சமயம் சொல்றார்கள். அந்த மாதிரி இல்ல, நரகம் தாங்க முடியல, எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நாங்கள் தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார்கள். அப்ப இந்த நரகமோ ஸ்வர்க்கமோ தனியாக ஒரு உடலை எடுக்கணும். அதுக்கு யாதனா சரீரம்னு பேசு. இந்த யாதனா சரீரம்ங்கிறது நம்முடைய இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்ப பூமியில விட்டதுக்கு பிற்பாடு மேல் மேல் உலகங்களை அனுபவிக்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு நம்ம கொடுப்பாரு. அந்த எப்பயுமே இந்த சரீரம் இருக்கே, இந்த ஆத்மா இருக்கே, உடல் இல்லாம அதனால இருக்கவே முடியாது. இந்த சரீரம் என்பது கண்ணுக்கு புலனாக கூடியது. ஆனால் சூக்ஷ்மம், இதுக்கு ஸ்தூல சரீரம் பேரு. ஸ்தூலம்னா கண்ணாலே பார்க்க முடியும் எதுவோ அதுக்கு ஸ்தூலம்னு பேர். ஆனால் கண்ணாலே பார்க்க முடியாதபடி இருக்கிறதே அதற்கு சூக்ஷ்மம்னு பேர். அப்படி சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதே, அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த சரீரத்துக்கு என்ன பேருனா யாதனா சரீரம்னு பேர். சொர்க்கலோகத்துல போய் அந்த உடம்பு இருந்தா தான் சொர்க்கலோகத்துக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். அதே மாதிரி நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பு இருக்கு, அங்க போனா அந்த உடலோட தான் போக முடியும். அந்த மாதிரியான உடல் இருக்கே, அப்படிலாம் ஒரு உடம்பு எடுத்துட்டா நம்ம இந்த சொர்க்க நரகம் நீங்க அனுபவிச்சோம். இந்த உடம்பு, இந்த மனசு சந்தோஷப்பட்டா அதுக்கு சொர்க்கம்னு பேர். இந்த மனசு எதை கேட்டு துக்கப்படுறதோ அதுக்கு நரகம்னு பேர். அப்ப சொர்க்க நரகம்னு சொல்லக்கூடியது தனியாக போய் அனுபவிப்பது என்பது வேறு. ஆனால் இவர்கள் மனநிலையை வைத்துக் கொண்டுதான் ஸ்வர்க்கம் நரகம்னு பிரிக்கிறார்கள். இந்த பெண் பிள்ளைகளுக்கு எது சொர்க்கம்னா, அவர்களுக்கு கண்ணன் பக்கத்துல இருந்தா சொர்க்கம், கண்ணனை பிரிந்தால் நரகம், அவ்வளவுதான். அப்போ இவள் சொல்லக்கூடிய சொர்க்கம்ன்றது எது? கிருஷ்ண அனுபவம், அதுக்குதான் சொர்க்கம்னு பெயர். சொல்றாள், ராமர் சொல்ற சீதைட்ட ஆச்சு. அப்பதான் அவங்க அம்மாட்ட போயிட்டு வர்ற, அவங்க அம்மா கௌசல்யா தேவிட்ட போய் பேசிட்டு வரார் பெருமாள். இந்த மாதிரி நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னா, இதுக்காக நீ காட்டுக்கு போகணும்? அவங்க அம்மா ரொம்ப ஆசையோட காத்திருந்தா, ரொம்ப பிரியமா காத்துட்டு இருந்தா பிள்ளை வருவான்னு. ஆனா பிள்ளை வந்து தான் இந்த மாதிரியாக வனவாசம் போகணும் அப்பா சொல்லியிருக்காருன்னு தாங்க முடியல. நானும் கூட வர்றேன்னா உடனே ராமர் சொன்னார், அம்மா அம்மா நீ பாட்டுக்கு அப்படி புரட்டு வரக்கூடாது, நம்ம அப்பாவுக்கு வயசாகியாச்சு,
அவ்வளவு வயசான இந்த காலத்திலே நம்ம தகப்பனாரை விட்டுட்டு நீ பாட்டுக்கு என் கூட காட்டுக்கு வந்தேன்னு சொன்னா ஒரு மனைவியினுடைய கடமை என்ன? கணவனுக்கு தொண்டு செய்வது தானே. அதனாலே நீ அப்பா விட்டுட்டு என் கூட காட்டுக்கு வர்றது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா சரி மகனே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆச்சு இப்ப சீதைட்ட வந்து பேசுற. சீதைட்ட இந்த மாதிரி நான் காட்டுக்கு கிளம்புறேன். முதல்வர் வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு ராஜ்யம் இல்லையா, தம்பிக்கு தான் ராஜ்யமா அப்படின்னு முதல்ல சொன்னார். நல்லதுதானே, பரதர் அவர் தான் ராஜ்யம் பண்ண போறார், கொழுந்தனா தானே ராஜ்யம் பண்ண போறார், சந்தோஷம்ட்டா, ஒன்றும் பிரச்சனை. நான் இந்த மாதிரி காட்டுக்கு கிளம்பணுமான்னு சொன்னேன். நியாயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனைவியா இருந்தா என்ன சொல்லி கேட்பேன்? ராஜ்யம் தான் நமக்கு இல்லாம போச்சு, இந்த ராஜ்யத்துல வாழ்றதுக்குமா உரிமை இல்லாம போச்சுன்னு நியாயமா சண்டை கட்டணும். அவ சீத்தை, நம்ம வீட்டு பொம்பளை இல்லை. அதனால அடுத்த நிமிஷம் அவ என்ன பண்ணினாள், காட்டுக்கு தானே போகணும், வாங்க போலான்ட்ட. அவர் சொன்னார் காட்டுக்கு தான் போகணும்னு சொன்னேன், போவோனா சொன்னேன், நான் மட்டும்தான் போகணும் போறேன் அப்படின்னு சொன்ன. மட்டும்தான் போறோம், நான் தான் போறேன் அப்படின்னா இது என்ன வார்த்தை? இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லாமா? உடனே சீதை சொன்னா இல்ல, உன்னை அயோத்திக்கு தான் நீ வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கிறாய், அப்ப நீ அயோத்தியில இருக்கதான் நியாயம். உங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் இல்லையா? நான் என் பெண்ணை அயோத்தியில இருக்கும்படியாகத்தானே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ எப்படி வனவாசத்துக்கு அழைத்து செல்லான்னு உங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்ட. அதுக்கு அவ சொன்னா அயோத்தி, அயோத்தின்றது இந்த ஊருக்கெல்லாம் ஒரு ஊரு, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அயோத்தின்றது ஒரு ஊரு. ஆனா எதுக்கு எனக்கு எது தெரியுமா அயோத்தி? ராமச்சந்திரமூர்த்தி ஆகிற நீங்கள் நாட்டிலே இருந்தால் இந்த நாடு அயோத்தி, ராமச்சந்திரமூர்த்தி ஆகிற நீங்கள் காட்டிலே இருந்தால் எனக்கு காடு அயோத்தி. ஆக அயோத்தி என்பது என்ன பொறுத்தளவிலே தனியாக ஒரு பட்டணமோ ஒரு தேசமோ கிடையாது. ராமபிரானுடைய சந்நிதி, ராமபிரானுடைய சாநித்தியம் எங்கே இருக்கிறதோ அது எனக்கு அயோத்தி. ராமபிரான் இல்லாத இடம் என்று சொல்லக்கூடியது எனக்கு இந்த தேசம் கிடையாது என்று அவள் சொன்னாள். நீங்கள் நாட்டிலே இருந்தால் இது எனக்கு நாடு, நீங்கள் நாட்டிலே இல்லாமல் காட்டுக்கு போவீர்களே ஆனால் அந்த காடு என்னுடைய நாடு அப்படின்னு அவள் சொன்னான். அப்போ ஒரு நாடு என்பதோ காடு என்பதோ பகவானுடைய சம்பந்தம் எதற்கு இருக்கிறதோ அதற்கு நாடுன்னு பேரு, காடுன்னு பேரு. அதே போல ஸ்வர்க்கம் நரகம் என்பது இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தளவிலே கிருஷ்ண சம்பந்தம் இருந்தால் அதற்கு ஸ்வர்க்கம்னு பேரு, கிருஷ்ண சம்பந்தம் இல்லையானால் நரகம்னு பேரு. இப்போ இந்த வெளியில இருக்க பெண்களுக்கெல்லாம் இது நரகம். ஏன்னா கண்ணன் இன்னும் பார்க்கல, இப்பதான் வீடு வீடா போய் ஒவ்வொருத்தையா எழுப்பிட்டு இருக்கார்கள். எழுப்பி கொண்டு இனிமேல் தான் இவர்கள் பாவைக்களம் போவதற்கு முன்பாக கண்ணனை போய் எழுப்ப போகிறார்கள். 16வது பாட்டுல தான் கண்ணன் வீட்டுக்கே போகணும். அதுக்கப்புறம் 17வது பாட்டு, 20வது பாட்டுல தான் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தையே பார்க்க போகிறார்கள். அப்ப இன்னும் அவ்வளவு நாள் இருக்கு. அப்போ இவர்கள் இன்னும் கண்ணனை பார்க்கல, அப்போ இவர்களுக்கு நரகம். ஆனா உள்ள இருக்கவர் கண்ணனை பார்க்கிறாளா? கண்ணனை பார்க்கல, ஆனா உள்ளே படுத்து கொண்டிருப்பவள் மானசீகமாக கிருஷ்ணானுபவம் பண்ணுகின்றாள். அவ மனசுலே என்ன பண்றா? கண்ணன் பெருமானோடே தான் கலந்திருப்பதாக, கண்ணனோடையே தான் இன்பமடைவதாக, கண்ணனோடைய பேசுவதாக, கண்ணனோடைய கழிப்பதாக அவள் மனசுல அவள் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம் தான் கிருஷ்ணானுபவமாக இருக்கிறது. அந்த கிருஷ்ணானுபவத்தை அவள் தன்னுடைய மனசிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து என்ன சொன்னார்கள்? நாங்கள்லாம் நரகத்திலே இருக்கிறோம், நீ மட்டும் சொர்க்கத்திலே இருக்கிறாயே, நாங்கள்லாம் நோன்பு நோக்கிறோம். ஏன்னா பணியில புறட்டு வந்தது இவர்கள் தானே. ஆனா நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நாங்கள்லாம் எந்த நோன்பை நோற்று எந்த பலனை நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த நோன்பை நோக்கிறோமே, அந்த பலனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண அனுபவமாகிற சொர்க்கத்தை நீ அடைந்து விட்டாயே பெண்ணே என்பதனால் சொல்லுகிறார்கள், நோற்று சுவர்க்கம் புகின்ற வம்மானாய் என்று அழைத்தார். இது ஒரு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாட்டுக்கு துவனின்னு ஒண்ணு இருக்கு. துவனினா அந்த பாட்டினுடைய ஓசை, நாம சொல்றத பொறுத்து தானே ஒண்ணு.
ஒரு 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 பொருள் இருக்கு, ஒரு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை வரைஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க வரைஞ்சா ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்றோம். நமக்கு பிடிக்காதவங்க வரைஞ்சா ரொம்ப அழகாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், வார்த்தையில எந்த மாற்றமே இல்லை. முதல்ல சொன்ன பொழுதும் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ற, திரும்ப அதே வார்த்தையை தொனியை மாத்துறேன், குரலை மாத்துறேன், அதுல அர்த்தம் மாறு இல்லையா? அதே போல இப்ப ஆண்டாள் என்ன சொல்றா, மனசுல ஒரு சந்தோஷம், நோட்டு சொர்க்கம் புகுன்றாம எங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கல, நீயாவது சொர்க்கத்துக்கு போயிட்டே, உன்னையாவது கிருஷ்ணன் அவன் உனக்காவது அருள் செய்தானே அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நல்லா நோன்பு நோத்தப்போ, நாங்கள்லாம் காலைல எழுந்து இப்படி பனித்தலை வீழ காலையிலே சிற்றஞ்சிறுகாலையிலே காலார நடந்து வீடு வீடாக போய் ஒவ்வொரு பெண் பிள்ளையாக பார்த்து எழுப்பி அழைத்து கொண்டு நாங்கள் இந்த நோன்பை நாங்கள் நோற்று கொண்டு வருவோமே, ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பரவாயில்ல, நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு நோன்பு நோக்கிறோம், நீ அந்த கஷ்டம் எதையுமே படாமல் அந்த கிருஷ்ணனை அனுபவிக்கிறியா அப்படின்னு கேலி பேசுவதாக. சில சந்தர்ப்பங்கள்ல பாடுகள்லாம் ஒருத்தர் படுவார், என்ன அது நிறைய பேருக்கு அப்படி பழக்கம். நாம பார்க்கிறோம் குடும்பங்கள்ல பார்த்தா, இப்ப பரவாயில்ல, ஆனா முன்பு காலங்கள்ல விறகடுப்பு, அந்த விறகடுப்பு மூட்டி கண்ணெல்லாம் புகை வரும், அந்த புகையெல்லாம் கண்ணில் படும்படியாக ஊது ஊதுன்னு ஊத நெஞ்சு வலிக்கும், அந்த ஊதாங்குழல் வச்சு ஊது ஊதுன்னு ஊதி கஷ்டப்பட்டு மெனக்கட்டு சமைக்கிறதெல்லாம் குடும்பத்து பெண்கள். ஆனா ஆண்கள் வெளில இருந்து வருவார்கள், வாயை திறந்துலாம் சாப்பாடு போடும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் வந்து கால வாசல்ல கழுவினார்கள்னு சொன்னா உடனே இங்க இலைய போடணும். பழைய காலத்து பழக்கம் அது. அது இப்ப எல்லாம் அப்பெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இப்ப வீட்டுல வாய் திறந்து சோறு போடுனா கூட போடுறதுக்கு ஆள் இல்லை, அந்த அளவுக்கு நிலைமை மாறியாச்சு என்ன. அதனால அதுவும் குறிப்பா ஒரு ராத்திரி ஒரு 7 மணி வந்து 9 மணி வரைக்கும் எட்டியே பார்த்துடக்கூடாது. அவர்கள் தொடர் நாடகங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான காலம். ஆனா நாமளா போட்டு ஏதோ சாப்பிட்டோம்னா இருக்கும். ஆனா முந்தி அப்படி இல்லை. வாசல்ல அந்த ஆண்களுடைய வாகனத்துடைய சத்தம் கேட்டது அப்படின்னா நேரம் பார்ப்பார்கள் பெண்கள், இது அவர் சாப்பாட்டு நேரம் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் வாய் திறந்து சொல்ல வேண்டாம், அப்படியே இலையை கழுவி போட்டுப்பார்கள், தலவாழை இலை போட்டுப்பார்கள், பாய் போட்டிருப்பார்கள், உட்காருவார், அப்படியே சுட சுட பரிமாறுவார்கள், அவர் பாட்டு சாப்பிட்டு போயிடுவார். பட்ட பாடெல்லாம் யாரு? இந்த பெண்கள். ஆனா அனுபவிக்கிறது யாரு? ஆண்கள் இல்லையா? அந்த மாதிரி நோன்பெல்லாம் நோக்கிறது நாங்கள். ஆண்டாள் சொல்றா, நாங்கள் நோற்று நீ ஸ்வர்க்கம் புகுகின்றாய். பாடுபடுறதெல்லாம் நாங்கள், அனுபவம் மட்டும் உனக்கான அவள் குத்தி காட்டி பேசுறா. ஏன்னா தோழிகளுக்கு மத்தியிலே பேசுறா, தோழிகளுக்கு மத்தியிலே பேசினா கேலி பேசுற சுவாவம் இல்லையா? அதனால இந்த சுவாவத்தோட தோழிகளுக்கு மத்தியிலே நோற்று சொர்க்கம் புகுகின்ற வம்மனாய் அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேலே சொன்னால், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாராரோ, இது ஒரு நல்ல தமிழ் சொல். இப்ப நம்ம கேள்வி பதில்னு எழுதுறோம், அப்படி எழுதுனா தப்பு. கேள்வி பதில்னு எழுதக்கூடாது, வினா விடைன்னு எழுதணும். கேள்வினா கொஸ்டினிங் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம், அது இல்ல அர்த்தம். கேள்வினா காதாலே கேட்கறதுக்கு தான் கேள்வின்னு பேர். கேள்வி செல்வம் அப்படின்றார் வள்ளுவர். கேள்வினா கேட்பது. அப்ப வினா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா வினா தொடுத்தோமானால் அதற்கு சொல்லப்படும்படியான விடை இருக்கிறதே, அதற்கு என்ன பெயர்னு கேட்டா மாற்றம் என்று பெயர். இப்ப நம்ம பதில் அப்படின்னு சொல்றோமே, இந்த பதில்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அதுக்கு சரியான தமிழ் சொல் மாற்றம், மறுமாற்றம் அப்படின்னு பேர். பிரதியுத்தரம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். என்ன சொல்றா, நாங்கள் பேசுறோம்ல இவ்வளவு பேச்சு, நாங்கள் இவ்வளவு பேசுனா அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா?
ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? ஆனா எந்த பதிலுமே பேசாமல் இருக்கிறாளே, அமைதியாக இருக்கிறாளே, வார்த்தையே இல்லையே அப்படின்னு கேட்கிறார்கள். மாற்றமும் தாராரோ. ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாதா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தையினாலே நாங்கள் மனசு சந்தோஷப்பட மாட்டோமா? எழுதுறார், வாசலை மூடினால் வாயையும் மூட வேணுமோ? வாசல் மூடி இருக்கு, கதவு மூடிட்டு தான் உள்ள உறங்கி கொண்டிருக்கிறார். சரி, வாச கதவை தான் திறக்கல. சில பேர்ட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். அவர்கள் ஏதோ உள்ள வேலையாக இருந்தார்கள்னா வெளியில கதவு மூடி இருந்ததுன்னா உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள்? வெளியில கதவு மூடி இருக்கு, பரவாயில்ல, இதுதான் காரணம், நான் வந்துடுறேன், நீங்க முன்னால போங்கள். ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? வாசலை தான் திறக்கல, வாயவா திறக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். மாற்றமும் தாராரோ. அதற்கு மேலே, எங்கள் கண்ணை பட்டினியை போட்டார் போலே செவியை பட்டினி போட வேணுமோ? கண்ணை பட்டினி போடுறதுலாம் என்ன? வாசல் கதவை திறந்தா இவளை பார்க்கலாம், இவ தன்னை பார்க்க முடியாதபடி கதவை சாத்தி வச்சிருக்கா. கதவை சாத்தி வச்சிருக்கா, இவளை பார்க்க முடியல. அதனால கண் என்ன பண்றது? ஏங்கி கிடக்கிறது, பட்டினியாக இருக்கிறது. சரி, உன்னை பார்க்க தான் முடியல, ஏதாவது வார்த்தைகள் சொல்லலாம் இல்லையா? வர்றேன், வரல, நடக்கும் நடக்காது, ஆகும் ஆகாது, ஏதோ ஒரு பதில் சொல்லலாமே. சில பேர்ட்ட அப்படி பழக்கம் உண்டு. நம்ம நிறைய அப்படியே சில மாணவர்கள் இருப்பார். நாம என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே பரபிரம்மம்னு சொல்லுவார்கள். பரபிரம்மம்னா அது ஆடாது அசையாது, மூச்சு விடுறது கூட வெளியே தெரியாது, அப்படி இருக்குதான் பரபிரம்மம்னு பேர். அந்த மாதிரி அவர்கள் அப்படியே அமர்ந்து இருப்பார்கள். மகா யோகிகள் அவர்கள்லாம், தவ சிரேஷ்டர்கள். அப்படியே எந்த பதிலுமே நாம எவ்வளவு கத்துனாலும் பதிலே சொல்ல மாட்டான். சொல்ற ஆண்டாடு சொல்றா, உன் சரக்கை தரப்பார்த்தாயாகில் எங்கள் சரக்கை தரலாகாதோ. இவர்கள் 2 பேத்துக்கும் பொதுவான ஒரு சரக்கு இருக்கு. அந்த சரக்கு பேர் என்ன தெரியுமா? கிருஷ்ணன்னு பேர். அம்மா, நீ மனசுக்குள்ள ஒரு கிருஷ்ணனை வச்சுக்கொண்டு நீ அனுபவம் பண்ணி கொண்டு இருக்கிறாயே, அந்த கிருஷ்ணன் எங்களுக்கு வேண்டாம். அங்க கிருஷ்ணன் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு கிருஷ்ணனை தான் நாங்க கேட்கல. ஆனால் ஏதாவது எங்களுக்கு பதில் சொல்லலாம்ல. உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறதுன கிருஷ்ணனை நாங்க எதிர்பார்க்கல, ஒரு பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே சொல்றார்கள், வாருங்கள் என்று சொல்ல வேண்டுமதில்லை. சரி, வாங்கள், வீட்டுக்குள்ளே வாங்கள் அப்படின்னு எங்களை கூப்பிட வேண்டாம். காலைல விடிஞ்சு விடியாம இப்படி என்னுடைய வாசலை தேடி வந்திருக்கிறீர்களே, யாராவது வந்தா அவர்களை பார்த்து வருக, வெல்கம் அப்படின்னு சொல்றோமே, அப்படி நீ சொல்ல வேண்டாம். போய் தொலைங்க அப்படிதான் சொல்லமா இல்லையா? சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவோம், பதில் எழுத வேண்டாம்டா, கேள்வியாவது திரும்ப எழுதுவேன்னு சொல்லுவோம் பையனை பார்த்து. அப்படியே நிறைய பேர் எழுதி வைக்கிறவன் உண்டு. நான் என்ன கேள்வி வைக்கிறேனோ கேள்வியை மட்டும் அப்படியே, ஏன்னா அவனுக்கு பாவம் பதில் தெரியாது, அதனால மேல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சிருவான். வெறும் தாளா கொடுக்காம பதிலே தெரியாட்டா கூட கேள்வியை திரும்ப எழுதி வை. இல்ல தப்பாவாது வாய் திறந்து பதில் சொல்றேன்னு கேட்கிறோம். அந்த மாதிரி ஆண்டாள் கேட்கிறான். ஏதோ வாத்தியாரா வேலை வாத்தாளா இருந்தது, நிறைய அனுபவம் ஒரே மாதிரி இருக்கு பல சமயங்கள்ல. அப்படி மாணவர்களை பார்த்து கேட்போம். அந்த மாதிரி இப்ப ஆண்டாள் கேட்கிறா, நீ உள்ள பதில் சொல்ல வேண்டாம், வாங்கன்னு கூப்பிட வேண்டாம், போய் தொலைங்கன்னு திட்டவாது செய்யலாமே, அப்படி கூட உன் வாயை திறக்க மறுக்கிறாயே, அப்படி கூட நீ வாய் திறந்து 2 வார்த்தை சொல்ல மறுக்கிறாயே அப்படின்னு அவள் கேட்கிறாள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அதுக்கு மேல சொன்னாள், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உள்ள இருக்க பெண் பார்த்தா, அவளுக்கு அது பொறுக்கல மனசு. இவர்கள் என்ன அர்த்தத்துல சொல்றார்கள்? கிருஷ்ணனை ரகசியமாக அவள் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க, ஒளித்து வைத்துக் கொண்டு அந்த கிருஷ்ணன் உள்ளே இருப்பதனால் அவ வெளிலே வரமாட்டேங்கிறார், வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார். எந்த கிருஷ்ணனை இவர்கள் விடுந்தும் விடியாமல் ஊரெல்லாம் தேடி திரிகிறார்களோ அந்த கண்ணனை தன்னிடத்திலே ரகசியமாக ஒளித்து வைத்துக் கொண்டு ஏகாந்தமாக கிருஷ்ண அனுபவம் செய்து கொண்டிருக்கிறாளே, இந்த கிருஷ்ணானுபவம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறதே, இதை இவர்கள் பார்த்தார்கள். அவருடைய மனசிலே அவர்களுக்கு தோன்றின
எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னால், அவர்கள் இப்படியான ஒரு காரியத்தை இவர்கள் செய்வதை அவர்களாலே பொறுக்க முடியவில்லை. அப்படி பொறுக்க முடியாத காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்த பெண் நாம் ஏதோ கிருஷ்ணனை உள்ள வைத்துக் கொண்டு இவர்களை நாம் ஏமாற்றுகின்றோம் என்பதாக இவள் நினைக்கிறாள் அப்படின்றதை தன்னுடைய மனசிலே இவள் நினைத்து கொண்டு அவள் பதில் சொல்றா, பெண்ணே, கண்ணன் இங்க இல்லை. நீங்கள் எல்லாம் வாசல் ஏதோ கிருஷ்ணன் கிருஷ்ணன் இங்கதான் இருக்கதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு பேசுகிறீர்களே, நானும் உங்களைப் போல கண்ணனை தேட வேண்டியவள் தான். பொழுது விடியலன்னு நினைச்சுதான் நான் உள்ள இருக்கேனே ஒழிய, ஏதோ கண்ணனை நான் ஒளித்து வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் பேசுவதுன்றது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டார். இதுவரைக்கும் சில பெண்களை எழுப்பின பொழுது விடியலுக்கான அடையாளங்களை சொல்லி சொல்லி எழுப்பினான். இது வரைக்கும் முதல்ல புள்ளும் சிலம்பினகான்னு சொன்னான். திரும்ப அடுத்த பாட்டுல அவள் கீசி கீசின் தங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் தயிரரவம் இதெல்லாம் விடியலுக்கு அடையாளம். அப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த பாட்டுல கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தகான்றது விடியலுக்கு அடையாளம். ஆனா நேத்தைக்கு பாட்டுல இருந்து விடியலுக்கு அடையாளம் சொல்லல. நேத்தைக்கு பாட்டுல இருந்து நேரடியாக அந்த பெண்களோட பேசுறான். அதனால இன்னைக்கு பாட்டுலயும் விடியலுக்கு அடையாளம் எதுவும் கிடையாது. நான் உள்ளே இருக்கிறேன், நீங்கள் வருவீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறேன், ஆச்சு வந்தா நான் வரப்போறேன், எதற்காக என் மேல அபாண்டமாக பழி போடுகிறீர்கள்? கண்ணன் இங்கு இல்லை. ஒண்ணு, நீங்கள்லாம் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் வாச கதவையும் திறக்கல வாயையும் திறக்கலன்னு சொல்றீர்களா இல்லையா? அப்ப என் வாசல் பூட்டி இருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? பூட்டி இருக்க வாசல் எப்படி கிருஷ்ணன் வருவான்? கதவு திறந்திருந்தா தானே அவனை வான்னு கூப்பிட முடியும். அப்படி கூப்பிட்டால் தானே கண்ணன் உள்ளே வருவான். அப்படி இருக்கிற பொழுது நான் வாசல் கதவை பூட்டி வைத்திருக்கிறேனே, கண்ணனால் எப்படி உள்ளே வர முடியும்? இது ஒரு நம்ம பாஷையில சொன்னா லாஜிக்கல் பாயிண்ட். ஒரு லாஜிக் இருக்குல்ல, நியாயமான காரணம் இருக்குல்ல. அப்ப அவர்கள் சொன்னார்கள், சொல்றது நம்ம வாஸ்தவம் தான், ஆனா அந்த கண்ணன் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல அழகான கண் இருக்கு, அதனால கண்ணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்மை கண்ணை போல காப்பாற்றுகின்றான், அதனால அவனுக்கு கண்ணன் பேர்னு ஒரு அர்த்தம். ஆனால் நல்ல தமிழ் படித்தவர்களுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்களுக்கு தெரியும். இந்த வேற்றுமை உருபு சொல்றோம்ல, என்னன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். கண்ணுனா என்ன? ஒரு இடத்தை குறிப்பதற்கு கண் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் தமிழ். அதன் கண் உள, பூரியார் கண்ணுமே உள அப்பெல்லாம் பயன்படுத்துற வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்தில் அர்த்தம். அப்ப கண்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இடம். இந்த உலகத்திலே அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமற எல்லா இடங்களிலும் யார் ஒருவன் நிறைந்திருப்பானோ அவனுக்கு கண்ணன் அப்படின்னு பேர். எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவன் கண்ணன். இரண்யன் கேட்கிறான், எங்கடா இருக்கான் உங்க ஹரி? எந்த இடத்துல இருக்கான்? உடனே பிரகலாதன் பதில் சொல்றான், எங்க இல்லைன்னு தான் நீ கேள்வியை கேட்கணும் இல்லையா? எங்க இல்லைன்னு கேள்வி கேட்கணும். எங்க இருக்கான்னா, சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூறிட்ட கோணினும் உளன் மாமேரு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ உரைத்த சொல்லினும் உளன் காணுதி விரைவின் என்றான். எங்க இருக்கிறான் அப்படின்னா, அவன் இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்கா? தான் ஒரு ஜான் அப்படின்னு ஒரு அளவு காட்டு. அப்படி இல்ல, தூணா இருந்தாலும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
சம்ஸ்கிருத பாஷையில பகவான் எப்படி இருக்கிறான்றதுக்கு சாஸ்திரம் ஒரு அடையாளம் சொல்றது. அணுதோ அணுகு மகதோ மகத்து அப்படின்னு சொல்றது. ஒரு பொருள் அணுவாக இருக்கும்னா அந்த அணுவாக இருக்கக்கூடிய சின்ன பொருள் இருக்கு இல்லையா, அந்த சின்ன பொருளுக்குள்ளே பகவான் சின்னவனா இருப்பான். அதே பொருள் மகத்து ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த பெரிய பொருளுக்குள்ளே அவன் பெரியவனாக இருப்பான். அது மற்ற யாரிடத்திலேயுமே இல்லாத பண்பு பகவான் ஒருத்தனாலே மட்டும்தான் இப்படி எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூர். ஜான் உயரந்தா இருப்பார் அண்ணா, ஜான் உயரம் மட்டும் இல்ல, அணு இருக்கே ஒரு அணு, அந்த அணு சதம்னா 100ன்னு அர்த்தம். இப்ப இந்த வார்த்தைலாம் நிறைய குறைஞ்சிடுது. கிரிக்கெட்டில் சதம் அடித்தார் முந்தைய எழுதுவான், 100ன்னு அர்த்தம். அப்போ ஒரு அணுவை எடுத்து அந்த அணுவை 100ஆக நாம கூறு போட்டால் கூட அந்த 100ல 1 இருக்குல்ல, அதுக்கு பேரு தமிழ கோன் அப்படின்னு பேரு. கம்பன் சொல்றான். இந்த கோன் இருக்கே அதுக்குள்ள கூட பகவான் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 100க்குள்ளேயுமே இருப்பார். அந்த 100 சாணா இருந்த பொழுது இருந்தார், அந்த சாணை உடைச்சு அணுவாக்கி அணுவை உடைச்சு கோணாக்கி அப்படி வச்சா அதுக்குள்ளே இருப்பார். அது மட்டும் இல்ல, மாமேரு குன்றினும் உடன். உலகத்திலே ரொம்ப பெரிய பொருள் எதுனா மகாமேரு மலை. அந்த மகாமேரு மலையும் அவன் தான். இவ்வளவு ஏன் இன்னின்ற தூணின் உள்ள, நீ சும்மா இந்த அளந்திட்ட தூண் நான் கட்டினேன்னு சொல்றியே, ஓன் தூணு. இந்த இந்த கட்டடத்துக்கு அவன் தான் இன்ஜினியர். இதுக்கு இல்ல, இரணியனுடைய கட்டடத்துக்கு அவன் தான் இன்ஜினியர். அதனால அவன் சொல்றான், அளந்திட்ட தூண் நான் தாண்டா அளந்து வச்சேன்றான். இந்த தூணிலையும் இருக்கான். காணிதி ஒண்ணு நான் வாயில சொல்ல, முடிஞ்சா உடைச்சு பாறேன் அப்படின்றான். காணுதே விரைவின்னா பிள்ளைக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, பகவான் எல்லா இடங்களையும் இருக்கின்றான் என்கின்ற இந்த கண்ணன் என்கின்ற சொல்லுக்கு பொருள் இந்த பாடல். அந்த கண்ணன்ற அந்த சொல்லு இருக்கே, அதைத்தான் சம்ஸ்கிருதத்தை நாராயணன்னு சொல்றது. நாராயணன்ற அந்த நாமத்திற்கு இருக்கக்கூடிய பல அர்த்தங்களே ஒரு அர்த்தம் என்னன்னா, நாராயணாம் அயனம் எஸ்ய சகா நாராயணகா. நாராயணாம் அயனம், நாரங்கள் என்று சொல்லி, நாரம் அப்படின்னா உயிர் உள்ள உயிரற்ற பொருள்கள் இருக்கின்றன, இவற்றுக்கெல்லாம் மொத்தமா நாரம் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அயனம்னா அதை இருப்பிடமாக கொண்டவன் கண்ணன், அந்த இடத்திலே இருப்பவன் அர்த்தம். அப்படி எந்தெந்த பொருள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதோ அந்தந்த பொருள்களுக்கு உள்ளே எல்லாம் எம்பெருமான் உள்ளே இருக்கின்றான். உனக்கு சொல்றான், இப்ப இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூணை இப்ப உடைக்க போறான், உடைச்சா உள்ள இருந்து பெருமாள் வைப்பா, அப்படிதானே? இப்போ ஒரு பொருளை உடைச்சா அதுக்குள்ள இருந்து இன்னொரு பொருள் வரணும்னா ஏற்கனவே அந்த பொருளை உள்ள வச்சிருக்கணும். வச்சு தச்சா தானே இந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு இதை கிழிக்கிறேன், ஒரு முத்து இருக்கு, சிப்பியை உடைக்கிறோம், இந்த சிப்பிக்கு உள்ளது முத்து வருதுன்னா அது வாயை திறந்து மழை நீர் அதுக்குள்ளே வந்து அந்த கடலுக்குள்ளே ஒரு துளி மழை உள்ள இறங்கி அப்புறம் தான் அது முத்தா உருவாகும். அப்போ இல்லாம ஒண்ணு இருந்துச்சு, அதற்குள்ளே ஒண்ணு நுழைஞ்சது, அப்புறம் அது வெளியில வந்தது. அப்படித்தானே? இப்போ இரண்யன் கேட்கிறான், இந்த தூண் இருக்குல்ல, அவன் தெளிவா கேட்கறான், எங்கடா இருக்கான் உடனே தூணிலும் இருப்பான் துருமும் இருப்பான் பிள்ளை பதில் சொல்லிடுச்சு. இந்த தூண்ல இருக்கானா கேட்கறான். ஏன் கேட்கறான்னா, அளந்து இட்ட தூண் இரண்யன் தான். இந்த மாளிகைக்கு அவன் தான் இன்ஜினியரு. இந்த தூண் வைக்கிற பொழுது இரண்யன் பக்கத்துல இருந்திருக்கான். இந்த தூண் வைக்கிற பொழுது செங்கல் சுண்ணாம்பு காரை இதெல்லாம் தான் இருந்திருக்கு, உள்ள பெருமாள் இல்ல. வெறும் செங்கலின் சுண்ணாம்பை வச்சுதான் அவன் தூணை உருவாக்கியிருக்கான். மகனே, இந்த தூணு நான் அளந்து நான் வச்சதுடா, உள்ளவன் பெருமாள் நான் உள்ள வைக்கலடா, அவர் எப்படா உள்ள இருப்பாருன்னு கேட்கிறான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, பகவான் ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியும்படியாக அவன் இருக்கலாம், தேவைன்னா கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். ஆனால் சூக்ஷ்மமாக ஒரு பொருள்
அந்த பெயரும் உருவமும் இருக்கக்கூடிய பொருளிலே பகவான் தானாகவே அதிலே ஆவிர்வவித்து விடுகிறான். அப்போ இந்த தூணிலே வெளியில இருந்து பகவானை உள்ள வைக்க வேண்டாம். என்னைக்கு அந்த தூண் உருவானதோ அதுக்குள்ளே பகவானும் இருக்க. அவர் இப்போ வரணும், அவ்வளவுதான். அந்த தூண் மட்டும் இல்ல, இன்னும் எந்த தூணாக இருந்தாலும் பகவான் வந்திருப்பார். அப்போ பகவானை வெளியிலிருந்து உள்ளே வைக்காமல் பகவான் தன்னுடைய சாநித்தியத்தோட எல்லா பொருள்களும் அவர் இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. இப்போ எள்ளு இருக்கு, என்ன அத சாப்பிட உட்கார்றேன். சாப்பிட உட்கார்ந்தா மிளகா பொடி வச்சிருக்கு, இட்லி பொடி. எண்ணெய் விடுங்கன்னு கேட்கிறேன். ஒரு கையில எள்ளு கொடுத்து எண்ணெயை ஊத்திக்கோன்னு சொன்னா நான் எப்படி இருப்பேன்? இந்த எள்ள அப்படியே பிழிஞ்சு எண்ணெய் எடுக்கிற நம்ம உடம்புல சத்தா இருக்கு, அவ்வளவா நம்ம சாப்பிட்றோம். ஏதோ ஒரு செக்குலயே அதுலயே கொடுத்து ஆட்டி எடுத்து அந்த எண்ணெயை வெளியில இருந்து கொண்டு வந்து அப்புறமா அந்த எள்ளுல அதில் ஊத்திக்கணும். அவன் கொடுத்த எள்ளுல எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இருக்கு, ஆனா அந்த எண்ணெயை அதற்கு உள்ளாக இருந்து பிரிச்சு வெளியில எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியல. அப்படித்தானே? சாப்பிட உட்காடுறேன், ஆச்சு சாதம் போட்டு குழம்பு விட்டு சாத்தமுது ரசம் விட்டு 3வது முறையா தயிர் விடணும். தயிர் விடுங்கன்னு சொன்னா ஒரு சொம்பு பால் வச்சு இந்த பாலுக்குள்ள தயிருக்கு ஊத்திக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ அந்த பாலுக்குள்ளே தயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. ஆனால் அந்த பாலை பக்குவப்படுத்தினால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தயிரை நாம் வெளியில பிரித்து பார்க்க முடியும். அதே போல எல்லா பொருள்களுமே பகவான் இருக்கார். இந்த மைக்கில் இல்லையா, எனக்குள்ள இல்லையா, உனக்குள்ள இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். ஆனால் எப்படி அந்த எள்ளை செக்கில இட்டு ஆட்டினால் அந்த எள்ளிலிருந்து எண்ணெயை நம்மால் பிரிக்க இயலுமோ, எப்படி அந்த பாலை அடுப்பிலே ஏற்றி காய்ச்சி நாம் பிறை குத்தி வைக்கிறது, உரவூத்தி வச்சோம்னா அந்த பால் தயிராக பரிணாமத்தை அடையுமோ, அதே போல நாம் பக்தியினாலே ஞானத்தினாலே பகவானை அணுகின்ற பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி கதவை திறந்து தனியாக அவர் அந்த வீட்டின் உள்ளாக நுழைய வேண்டியது இல்லை. ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள நுழையணும்னா ஸ்தூலமாகத்தான் நம்மாலே ஒரு பொருளுக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் எல்லா பொருள்களும் நார பதார்த்தங்கள், உயிருள்ள உயிரற்ற அத்தனை பொருள்களிலும் யாரு அயனமாக அதிலே வாசம் பண்ணுகின்றானோ அவன் நாராயணனாக இருப்பதனாலே இந்த பெண்ணுடைய வீட்டிற்குள்ளே அவன் இருக்கின்றான் அப்படின்னு இவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றார்கள். வெளியில இருக்கவர் அவ கேட்டா அம்மா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் வெளில தானே இருக்கீங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், அப்படித்தானே? கதவை சாத்தி இருக்கேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், கதவை சாற்றி இருக்கிறேன். அப்படி நான் கதவை சாற்றி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது நாராயணனை நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு வெளியில இருக்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்றது? பாட்டை பார்க்கணும். வெறும் நாராயணன் சொல்ல, நாற்ற துழாய் முடி நாராயணன். நாற்ற துழாய் முடினா என்ன அர்த்தம்? யாரு ஒருவன் தன்னுடைய முடினா கிரீடம்னு அர்த்தம், இந்த இடத்துல மணிமுடின்னு அர்த்தம். யார் ஒருவன் தன்னுடைய மணிமுடியிலே திருத்துழாய் மாலையை சூடி இருக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து வரக்கூடிய நறுமணம் அர்த்தம். நம்மள மாதிரி தமிழ் மொழிய ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்கின தலைமுறை யாருமே கிடையாது. நாற்றம் என்பது அழகான தமிழ் சொல். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோன்னு ஆண்டாள் பாடின வார்த்தை. நாற்ற துழாய்முடி நாராயணன்னு சொல்ல. இப்ப நாற்றம்னு சொன்னா மூக்க பிடிக்கும். எவ்வளவு மோசமா அந்த சொல்லுக்கு நாம அர்த்தம். நானும் இவருமா பேசிட்டே வந்தோம். ஒரு சம்ஸ்கிருத ப்ரொஃபசர் அவரோட பேசிட்டே வரபோது நிறைய தமிழ் சொற்கள் தப்பு தப்பா அர்த்தமாகி வச்சிருக்கு அப்படின்னு அவர் தமிழை பத்தி அவர் வருத்தப்படுறாரு.
அவருக்கு தாய்மொழி தெலுங்கு, அவர் படிச்சது சம்ஸ்கிருதம். ஆனா அவர் வருத்தப்படுறது தமிழ் பாஷையை பத்தி வருத்தப்படுறாரு. அந்த அளவுக்கு நாம என்ன செய்து வைத்திருக்கிறோம்னா, சொல்லுக்கு பொருளை சிதைத்து வச்சிருக்கிறோம். ஆனா நாற்றம் என்பது நறுமணம் என்கின்ற சொல். நல்ல பெருமாளுடைய திருத்துழாய் வாசனை இருக்கு. பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, பெருமாள் வராருன்னா கம 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 கமன்னு வாசம் வரும். அந்த வாசம் வந்தா எங்க ஊர்ல பெருமாள் அழகர் சித்திர பிரம்மோத்சவம் நடக்கும். சித்திர திருவிழா பெருமாள் வர பிரம்மோத்சவம் வசந்தோத்சவம். பெருமாள் வராரே, இந்த ஜனங்கள்லாம் பெருமாள் வருவார் அந்த கடைசியில. பெருமாள் காத்துட்டே இருப்போம். ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், 5 மணி நேரம், லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்துட்டு இருப்போம். அப்படியே ஒவ்வொரு மண்டபப்படியா வருவார். பெருமாள் வந்தா, பெருமாள் குதிரவாகனத்தை அந்த கடைசியில வருவார். பெருமாளுக்கு ஒரு தண்டியல் உண்டு, கனக தண்டியல்னு பேரு. தங்கத்துல இருக்கும் அந்த தண்டியல். அதுல கள்ளர் திருக்கோலம் போட்டு வருவார். அந்த கடைசியில வருவார். பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, கூட்டம் அவ்வளவு இருக்கும். ஆனா பெருமாளுடைய கொடி இருக்கே, ஹனுமான் கொடி, அந்த ஹனுமார் கொடி அப்படி வெளியில தெரிஞ்சதுன்னா துவஜம்னு பேர். அதுக்கு ஹனுமத் துவஜம் பெருமாளுடையது அழகர் கோவில்ல. அந்த ஹனுமத் துவஜம், அந்த கொடி கண்ணு தெரிஞ்சா உடனே ஜனங்கள்லாம் கோவிந்தான்னு கை கூப்புவார். ஏன்னா பெருமாள்னு வரல, ஆனா பெருமாளுடைய அடையாளம் தெரிஞ்சாலே அதையே பெருமாளாக நினைப்பார்கள் ஜனங்கள்லாம். அந்த மாதிரி கிருஷ்ணனை யாரும் நாங்க கண்ணில் பார்க்க வேண்டாம், ஆனா கிருஷ்ணன் சூடி இருக்கக்கூடிய திருத்தூழாய் வாசனை இருக்கிறதே, இந்த வாசனை வச்சா எங்களுக்கு தெரியாதா அவன் இங்கதான் இருக்கானா இல்லையான்னு அப்படின்னு அவர் சொன்னான். ஏன்னா இது பகவானுக்கு அத்விதீயமான லட்சணம்னு பேர். அத்விதீயம்னா இது பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. வேறு தெய்வங்களுக்கு இந்த திருத்துழாய் மாலையை சூட்ட முடியாது, சூட்டக்கூடாது. தாமரைப்பூ இருக்குன்னா அது பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கலாம், இன்னொரு தெய்வத்துக்கும் வைக்கலாம். மல்லிகைப்பூ இருக்குன்னா பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கலாம், இன்னொரு தெய்வத்துக்கு வைக்கலாம். ஆனால் திருத்துழாய் புஷ்பம் பெருமாளுக்கு, பெருமாளுடைய அடியார்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திருத்துழாயை சமர்ப்பிக்க வேண்டுமே ஒழிய வேறு தெய்வங்களுக்கு திருத்துழாய் என்கின்ற இந்த துளசியை வேறு தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. பகவானுடைய சொத்து, பகவானுடைய அடையாளம். இதெல்லாம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. சங்கு சக்கரமா வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, கருட வாகனமா வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, திருத்துழாய் மாலையா வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இது பகவான் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அடையாளம். அது நம்ம ஊர்ல வேற யாரு போட்டிருப்பா? நம்ம ஊர்ல துளசி மாலை போடுறது யாரு? கண்ணன பெருமான் ஒருவன் தான். ஆனபடினாலே அந்த கிருஷ்ணன் உள்ளேதான் இருக்கிறான் என்பதை நாங்கள் எதை வைத்து கண்டுபிடித்தோம்? நாற்ற துழாய் முடி சர்வ கந்தகா. எத்தனையோ நறுமணங்கள் இருக்கின்றன, எல்லா நறுமணமும் பகவானுடைய திருமேனியில. ஆனால் இந்த திருத்துழாய் வாசம் அவனுக்கு மட்டுமே ஸ்பெசிபிக்கா, அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அடையாளம். ஆனபடினாலே அந்த நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படின்னு சொன்ன இவ சொன்னார்கள். திருத்துழாயுடைய பெருமதிரியாம் பேசாதேகள். இந்த கோவில் சாந்துன்னு ஒண்ணு உண்டு. கோவில் சாந்துன்னா, கோவில் அப்படின்னு வைஷ்ணவத்துல சொன்னா அது இந்த கோயில் அந்த கோயில்லாம் சொல்லக்கூடாது. கோவில்ன்ற வார்த்தைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவரங்கம் பெரிய கோயில் மட்டும்தான் கோவில். கோவில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம். காலை எழுந்த உடனே இந்த 4 திவ்யதேசத்தையும் மனசுல நினைச்சு அவர்களை முதல்ல வணங்கணும். கோவில் அப்படின்னு சொன்னால் அது திருவரங்கம் பெரிய கோயில் தான். திருமலைன்னு சொன்னா அந்த மலை இந்த மலைலாம் கிடையாது. திருமலை என்று சொல்லக்கூடியது திருவேங்கடமுடியான் எழுந்தருளக்கூடிய மலைக்குத்தான் திருமலைன்னு பேர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய சன்னதி, காஞ்சி வரதராஜனுடைய சன்னதிக்கு பெருமாள் கோயில்னு பேர். இந்த ஸ்தலங்களை நெஞ்சில நினைக்கணும். அந்த கோவில் திருவரங்கம் பெரிய கோவில் இருக்கிறதே, அங்கே ஒரு சந்தனம் அரைப்பார்கள். அந்த சந்தனத்தை அரைச்சார்கள்னா அதுல நிறைய நறுமண திரவியங்கள், வாசனை பொருள்கள் நிறைய சேர்த்து அந்த சந்தனத்தை அரைப்பார்கள். அந்த சந்தனம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு கோஷ்டி விநியோகம், சாத்துப்படின்னு பேர் அதுக்கு. அப்படி சாத்துப்படி விநியோகம் அப்படி வாங்கி தேய்ச்சிட்டோன்னு வச்சுப்போம். ஒரு நாள் தேய்ச்சு ஒரு 9 நாள் தினம் தலைவலியா தண்ணி ஊத்தி குளிக்கிறோம். காவேரியில போய் மூழ்கி குளிச்சு 9வது நாள் அவன் பக்கத்துல போனா கூட 9 நாளைக்கு முன்னாடி தேய்ச்சானே அந்த சந்தனம், அந்த வாசனை என்ன இருக்குமா? கோவில் சாந்து 9 குளிக்கு போகாது. 9 நாள் குளிச்சா கூட அந்த சந்தனத்துடைய நறுமணம் எப்படி இந்த உடலை விட்டு நீங்காதோ அந்த மாதிரி கிருஷ்ணன் எப்பயோ வந்துட்டு போனா எங்க வீட்டுக்கு.
புரியுதா? இப்ப வரல, எப்பயோ வந்துட்டு போனான். வந்துட்டு போன பொழுது திருத்தோடாய் வாசம் இருக்கே, அது எங்க வீடு பூரா நிறைஞ்சிருச்சு. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள், அவன் அன்னைக்கு வந்த வாசனை உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு, அவன் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு போச்சு. அதுக்கு மேலே சொல்றார்கள், நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். புண்ணியம் அப்படின்னு பகவானுக்கே பேர், புண்ணியம்னு பகவானுக்கு பேர். புண்ணியம் பாபம் அப்படின்னா என்ன? நல்லது செஞ்சா புண்ணியம், கெட்டது செஞ்சா பாவம். யாருக்காவது உதவி பண்ணா புண்ணியம், யாருக்காவது மனசு கஷ்டப்படுத்தினா பாவம். அப்படிதானே சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாதுன்றாரு. புண்ணியம்னா என்ன தெரியுமா? எது ஒன்று பகவானுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அது புண்ணியம். எது ஒன்று பகவானுக்கு துக்கத்தை, கோபத்தை ஏற்படுத்துமோ அது பாபம். சாஸ்திரங்களிலே சொன்னதை செய்தால் புண்ணியம். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா, என்னுடைய கட்டளை. சாஸ்திரம் பகவானுடைய கட்டளை. சாசனாத்து இதி சாஸ்திரகா, எது ஒன்று கட்டளையை விதிக்கிறதோ அதுக்கு சாஸ்திரம் பேரு. அந்த சாஸ்திரத்துல பகவான் விதித்த கட்டளைகள் படி நடந்தால் புண்ணியம், பகவான் விதித்த கட்டளை மீறினா பாவம். இப்ப புண்ணியம்ன்றது என்னன்னா பகவானுடைய சந்தோஷத்துக்கு புண்ணியம் அப்படின்னு பேர். நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். நாம் சென்று போற்றுவமையானால், வணங்கினால் நமக்கு பறை தரக்கூடியவன் பகவான். இங்கே ஒரு விஷயம் சொல்ற, அடுத்து கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த, வீழ்ந்தனா என்ன அர்த்தம்? நாமளா போய் விழுந்தோன்னு அர்த்தம். பேசிய பையனா நான் தானே பேசியிருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? பாடிய பாட்டுனா அவளாக பாடின பாட்டு. அந்த மாதிரி வீழ்ந்தனா இவனா தேடி போய் விழுந்திருக்கான். எங்க? கூற்றத்தின் வாய். கூற்றம்னா என்னது? யமன். யமனுக்கு கூற்றம்னு பேரு. கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பறான்ற கூற்றம்னா யமன். அந்த யமன் இருக்கிறானே, அந்த யமன் வாயில தானா தேடி போய் விழறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கும்பகர்ணனை ராமர் கொல்லலையா? அவனா சூசைட் பண்ணிக்கிட்டானா? அவனா தற்கொலை பண்ணி செத்துட்டானா? இல்ல. கதைப்படி என்ன இருக்கு? கூற்றத்தின் வாய் வீழ்த்திய கும்பகர்ணன் பாட்டு இருக்கணும், அப்படித்தானே? ஆனா பாட்டு எப்படி இருக்கு? வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் இருக்கு. சொல்ற, இப்போ ஒரு குளம் ஒண்ணு வெட்டுறோம். இந்த குளத்தை எதுக்காக வெட்டுவார்கள்? தாகம் தீரணும். மனிதர்களுக்கு தாகம் தீரணும். ஏதோ காலை எழுந்து அனுஷ்டானங்கள் பண்றதுக்கு அதில் நீராடுவார்கள், ஸ்நானம் சந்தியாவந்தனம் பண்ணுவார்கள். அதுக்குதான் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். தாகம் தீக்கணும்ன்றக்கா வெட்டுவார்கள். ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கட்டும்னு வெட்டுவார்கள். கல்லுதல்னு பேரு. கல்லுதல்னா தோன்றதுன்னு அர்த்தம். தாகத்துக்கு கல்லின ஏரி, ஒரு ஏரி வெட்டி இருக்கு, தாகத்தை தீக்கன்னு ஒருத்தன் போய், இவ்வளவு ஏரி இருக்கு, நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஏரி நிறைய தண்ணி தழும்பி நிக்குது, இதுலதான் விழுந்து சாவேன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்குவான். இப்ப ஏரியை வெட்டினவன் குத்தமா, விழுந்து செத்தவன் குத்தமா? ஏரி வெட்டதுக்கு நோக்கம் என்ன? தண்ணி குடிச்சு நல்லா உயிர் வாழணுங்கிறக்கு. தாகம், உயிர் போகக்கூடிய தாகம் வந்தா கூட ஐயோ இந்த தண்ணி இருக்கேன்னு குடிச்சு உயிரை காப்பாத்திக்கணும், அதுக்குதான் ஏரி வெட்டி இருக்கு. ஆனா நான் அதுலதான் விழுந்து சாவேன்னு ஒருத்தன் செத்தா அது யாருடைய தப்பு? தாகத்துக்கு கல்லின ஏரியிலே விழுந்து மாய்வாரை போல என்றினார் வியாக்கியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமர் அவதாரம் பண்றாரே, அது எதுக்காக? எப்பேற்பட்ட பாவிகளையும் பகவான் மன்னிப்பதற்காக அவதாரம் செய்கின்றான். அகலிகே அவள் பகவானுடைய கால் பட்டு அவ பெண்ணாயிட்டா. பெண்ணான உடனே கௌதம மகரிஷி வர, கௌதம மகரிஷ்ட உன் மனைவி தப்பே பண்ணல, இந்திரன் தான் தப்பு பண்ணா, இவள் நீ ஏத்துக்கோ. இந்திரன் மேல இருக்க கோபத்துக்காக இவளையே நீ தண்டிக்கிறன்னு பெருமாள் கேட்கல. ராமாயணத்தை ஒழுங்கா படிச்சது. அவர் என்ன சொன்னார்? அகலிகை தப்பு பண்ணினா
ஏன்னா ஒரு அகங்காரம், அழகு மேல ஒரு அகங்காரம். என்ன அகங்காரம்னா, அகல்யானா என்ன தெரியுமா அர்த்தம்? அகல்யானா இவளை போல இன்னொரு அழகி என்பது யார் இல்லையோ அவளுக்கு அகல்யான பேர். அப்படிப்பட்ட அழகி, அப்படிப்பட்ட அழகியா இருக்கக்கூடியவளை கௌதம மகரிஷிக்கு கல்யாணம். கௌதம மகரிஷி இவரை கல்யாணம் பண்ணது சுவாரஸ்யமான கதை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அகல்யா தோன்றின உடனே எல்லாரும் போட்டி போட்டார்கள். எனக்கு தான் அகல்யாவன், எனக்கு தான் அகல்யாவன் போட்டி போட்டார்கள். பிரம்மாவுடைய மனசுல இருந்து படைச்சார் அகலியை. எல்லாரும் போட்டி போட்டார்கள். போட்டி போட்ட உடனே பிரம்மா ஒரு போட்டி வச்சார். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீர்களோ உங்களுக்கு தான் அகலியன்னு சொன்னாங்க. எல்லாரும் வரிசை கட்டி நிற்கிறார்கள். போட்டியை சொல்லுங்கள், நாங்கள் கோதாவில இறங்குறோம்னா. பிரம்மா சொன்னார், 2 தலையுள்ள பசுமாட்டை யாராவது பார்த்து ஒரு முறை பிரதட்சணம் பண்ணுங்கள், நான் அகலியை பரிசு தருகிறேன்னு சொல்றேன். 2 தலை இருக்க மாட்டுக்கு எங்க போக? அப்போ நாரத மகரிஷிக்கு ஒரு எண்ணம், இந்த கௌதமர் ரொம்ப தபஸ்வி, இவருக்கு தான் எப்படியா அகலியை கொடுக்கணும் அப்படின்னு கௌதமரை கூப்பிட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எந்த பசுமாடு கன்று ஈனுமோ, ஈனுகின்ற பொழுது கன்று குட்டியினுடைய தலை இந்த பக்கம் இருக்கும், பசுக்கு தலை இந்த பக்கம் இருக்கும். 2 தலை இருக்கா? அப்படி கன்று ஈனுகின்ற பொழுது அந்த பசுவை போய் வலம் வாருங்கள்னு சொல்லிட்டார். ஆச்ச சுத்தி வந்து அகல்யை இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்பயே அகல்யை மிஸ் பண்ணிட்டான் இந்திரன். அதனால ரொம்ப நாளா எதிர்பார்த்தே இருந்தான். எப்படியோ ஒரு கௌதம முனிவர் வெளியிலே அவரை தந்திரமாக வெளியேற்றி விட்டு அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போனான். அப்படி போய் இந்திரன் கௌதமருடைய வேஷத்துல இருக்கிறான்றதை ஒரு பெண்ணாலே உணர முடியாதா? தன்னுடைய கணவனா மாற்றானான்னு உணர தெரியாதா? அதான் அவளுக்கு தெரியும். ஆனா அவளுக்கு ஒரு அகங்காரம். என்ன அகங்காரம்? தேவேந்திரனே நம்ம அழகுல ஆசைப்படுறானே, அப்படி ஒரு அழகா நமக்குன்னு ஒரு நினைப்பு இருந்தது இல்லையா? அந்த நினைவுக்கான தண்டனை அவள் கல்லா கிடந்தா. இப்போ 14 வருஷம் கல்லா கிடந்தாளா? 14 வருஷம் இல்ல, இவர் காட்டுக்கு போறதான் 14, அவ கல்லா கிடந்தா பல வருஷங்கள். அந்த கல்லா கடந்த காலத்திலே தான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை பூரா அனுபவிச்சிட்டான். ஐயோ நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஒரு நிமிஷம் மனசுல அகங்காரம், அழகினாலே ஆணவம் வந்ததே, அந்த ஆணவத்தினாலே நாம் எல்லாத்தையும் இழந்து விட்டோமேன்னு மனசுல நினைச்சு மனசுலே தண்டனை அனுபவிச்சு இப்போ இவள் சுத்தமாக இருக்கிறாள். இவளை கௌதம மகரிஷியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ராமர் கொடுத்தார். அப்போ தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக இந்த அவதாரத்தை பெருமாள் பண்ணியிருக்கார். சீதை சொல்றா ரிபுனாமபி வத்சலஹா. ரிபுனாமபி அபினா உண்மை. எதிரிகளிடத்திலும் கூட, நண்பர்களிடத்திலே இவன் அன்போடு இருப்பான்றது அதிசயம் இல்ல, எதிரிகளிடத்திலும் கூட அன்போடு இருப்பான். அப்படிப்பட்ட அவதாரம் ராமாவதாரம். ராமபிரானுடைய சரித்திரத்தை நல்லா கவனிக்கணும். இந்த ராவணனை எல்லாரும் சொல்றார்கள், ராவணனை பெருமாள் வதம் பண்ணலாமா, ராவணனை கொல்லலாமா, அப்படி கொல்லாமல் அவனை திருத்திருக்க கூடாதா? திருத்துறதுனா அவனை 1000 முறை அவர் எத்தனை வாய்ப்பு கொடுத்திருக்கார் ராவணனுக்கு. இந்த ராவணன் இருக்கானே, மொத மாரீசன்ட்ட தான் போய் கூட்டணி, மாரீசன் கூட தான் வச்சான். மாரீசா மாமா, மாமனே மாமனே, மாரீசனாகிற மாமனே, மாய மானாகும் மாமனே, அந்த பெண்ணை எப்படியாவது மயக்கி என்னோட அவளை சேர்ப்பதற்கு வழி செய்து கொடுப்பாயாக. அடே, நீ யாருடைய மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் தெரியுமா? உனக்கு தாடக தெரியுமாடா? தாடக உங்க பாட்டி, ராவணனுக்கு பாட்டியவ, எனக்கு அம்மா. அந்த தாடகைய உங்க மாமன் சுபாகு தெரியுமா? என்ன போல பல மடங்கு பலசாலிடாவன். அந்த தாடகையும் சுபாகுவும் இருந்த இடம் தெரியாமல், உரு தெரியாமல் அடித்தான். எப்ப தெரியுமா? 12 வயசு. 12 வயது பாலகனா இருக்கின்ற பொழுது உங்க பாட்டி, உனக்கே பாட்டியவ, அப்ப அவை எவ்வளவு பெரிய வலிமையானவள் இருப்பா. அப்படிப்பட்ட தாடகையும் சுபாகவையும் தன்னுடைய விளையாட்டாக அழித்தவனடா அவன். அன்னைக்கு அவன் அடிச்ச அடியிலே நான் போய் சமுத்திரத்துல ஏதோ குத்துயிரும் கொலையுருமாக பிழைச்சு கிடக்கிறேன். இல்லைன்னு சொன்னா அன்னைக்கே பரலோகம் போய் சேர்ந்திருப்பேன். வேண்டாம், அந்த ராமனிடத்திலே நமக்கு வம்பு வழக்கு வேண்டாம், அவனுடைய மனைவியை ஆசைப்படாதேன்னு எவ்வளவோ சொன்னான். கேட்கல. கேட்காட்டாலும் சும்மா இருக்கலாம். இப்பயே உன்னை நான் கொல்றேன், அன்னைக்கு ராமன் விட்ட உசுர நான் எடுக்கிறேன்னு சொன்னான். உடனே மாரீசன் யோசிச்சான், சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு, செத்துத்தானே போறோம், அதை இவன் கையில சாகிறத விட
ராமபாணத்துல சேர்த்தா புண்ணியம் கிடைக்கும், அதனாலே நான் மாயமானாக மாறுகிறேன் என்று சம்மதித்தான். ராமபாணத்தினாலே மாரீச்சன் நற்கதி அடைந்தான். இப்ப மாரீச்சன் சொல்லியிருக்கானா வேண்டாம்டான்னு கேட்கல. அனுமன் தூது போறான். அனுமன் தூது போய் சொல்றான், ராவணா அந்த மாதிரி அவருடைய தூதன், அவருடைய தூதன் யாரு தூதன்? வாலி தெரியுமாடா வாலி அப்படின்னு கேட்டான். ஆஹா, வாலியா எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, என் ஃப்ரெண்டா சேர்ந்தான் ராவணன். மனசுக்குள்ள பயம். ஏன்னா இந்த வாலி இருக்கானே, இந்த 10 தலை ராவணன் பயல அவன் வால்ல சுத்தி அவன் புள்ள அங்கதனுக்கு பம்பரம் விட்டு விளையாண்டு காமிச்சு. அதனால ராவணனுக்கு வாலி மேல பயம். அவன் காலில் விழுந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணான், ஐயா சாமி என்னை கொன்றாதன்னு. அந்த வாலிய ஒருத்தன் கொன்னான். வாலி செத்துட்டானா? செத்துட்டான்ற அதிசயப்படுற, கொன்னதே ராமர் தாண்டா, அவர் பொண்டாட்டி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவன் இப்பதான் பார்த்தான். ஓ, அதான் மனசுல காமிச்சுக்கல. என்ன பிரச்சனை? எவ்வாறு உனக்கு 2 சாய்ஸ் சொல்லு. ஒண்ணு, தேவியை விடு, விடலைனா ஆவியை விடு. 2 சாய்ஸ். தேவி வேணுமா ஆவி வேணுமா, முடிவு பண்ணிக்க. அனுமன் சொன்னானா? திரும்ப விபீஷணன் பேசுறான். விபீஷணன் பாட்டா படிச்சான். அடே, நாம் செய்யக்கூடிய காரியம் விபீஷணன் பேசல, கும்பகர்ணன் சொல்றான். நாம என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம்? பயப்படுறோம். எதுக்கு? ஐயோ இப்படி ஆகி போச்சே, ஒரு குரங்கு வந்து நம்ம ஊரெல்லாம் அழிச்சிருச்சே, அவ்வளவா நம்ம பலம் இழந்து போயிட்டோம்னு பயப்படுறோம். ஆனா நம்ம செய்யற காரியம் நியாயமா? சுட்டது குரங்கு, எரி சூறையாடி கெட்டது வளநகர். ஒரு குரங்கு வந்து இந்த ஊரை எரிச்சிருக்கே, நீ இவ்வளவு அவமானப்படுற, அதுக்கு என்ன காரணம்? நீ செய்த பிழை என்ன? ஆசில் பரதாரம் அவை அஞ்சிறை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், வளமை கூற பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நாம கொற்றோம். ஏண்டா மானம் போச்சுன்னு வாய்களியே பேசுறியே, மாற்றானுடைய மனைவியை கொண்டு வந்து உன்னுடைய சிறையில வைத்துக் கொண்டு மானம் எப்படா நிற்கும்? பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது நேத்து வரைக்கும் நம்மளை பார்த்து 17-14 உலகம் பயப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்த்தும் குரங்க பார்த்து பயப்படுறோம். இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு கும்பகர்ணன் உபதேசம் பண்ண ராவணன் திருந்தலையே. விபீஷணன் சொல்றான். விபீஷணன் ஆரம்பிக்கலே சொல்றான், எந்தை நீ யாயும் நீ, என் முன் வந்த நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று நொந்தன. நான் உன் மேல கோபத்துல சொல்ல ராவணா, இந்திரனையே ஜெயிச்சவன், உனக்கு பிள்ளை இந்திரஜித்து, அப்பேற்பட்ட பெரும் பதம் உனக்கு இருக்கே, அதை போய் இழக்கிறாயே, நான் மனசு வருத்தப்பட்டு சொல்றேன், தயவு செஞ்சு சீதையை விடு, நான் கேட்கிறேன். இத்தனை பேரு சொல்லி கேட்காட்டி கூட பரவாயில்ல. யுத்த களத்திலே நேருக்கு நேராக முதல் நாள் யுத்தத்திலே பெருமாள் கொடுக்கிறார். ராவணா, நாளை நீ சீதையை ஒப்படைக்கலாம், வாங்கிக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்வேன். இன்று போய் போர்க்கு நாளை வா என்றனன் வாளை தாவுரு கோசல நாடுடை வள்ளன்னு பெருமாள் நேரடியா வாய்ப்பு கொடுத்தாரே. இத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து எந்த வாய்ப்பையுமே பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி சீதையை நான் விடவே மாட்டேன் பிடிவாதமாக இருந்து அந்த யுத்த களத்திலே ராம பாணத்தினாலே பெருமாள் அப்ப நினைக்கிறாரா, முடிவோம் என்னும் முடிவோடு நின்றவனை கண்ணும் கண்ணீருமாகிறே நின்று கொன்றது என்று எழுதினான் நம்பிள்ளை. நான் செத்துத்தான் தீர்வேன்னு முடிவு பண்ணிட்டானே, இவனை காப்பாத்துறதுக்கு நாம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், எத்தனை வாய்ப்புகளை நாம முயற்சி பண்ணி பயன்படுத்தினாலும், நான் பிழைக்க மாட்டேன் என்று ஒருவன் முடிவு செய்து விட்டால் அவனை யாரால காப்பாற்றணும்? அதனாலே கடைசியா ஒரு சான்ஸ் பெருமாள் கொடுத்தார். ஒருவேளை இந்த ராவணன் மார்புல ஒரு அம்பு போடுறோம்ல, இப்படி மார்புல அம்பு பட்டா அப்படியே என்ன பண்ணுவான், இப்படி குப்புற விழுவான் இல்லையா? அப்படி குப்புற விழுந்து அவன் தலை எங்க இருக்கும்? பெருமாளுடைய திருவடில இருக்கும். அப்பயாவது அவனை மன்னிப்போன்னு நினைச்சாரா மனசுக்குள்ள. ஆனா அந்த பைய மார்புல அன்பை வாங்கி மல்லாக்க ஒளிஞ்சு செட்டானா. அப்போ நினைச்சுப்பா, அது பேரு தான் வனங்களில் அரக்கன்னு பேரு. வணங்கவே மாட்டேன், சாகிற வரைக்கும் வணங்க மாட்டேன்டான். அப்ப எந்த வாய்ப்பையும் கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தாத இவனை யமன்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப பெருமாள் போய் யமன் வாயில இவனுங்கள்லாம் தள்ளல, இவர்களே அவர்களுடைய யமனை விருந்து வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்து கொண்டார்கள். பகவான் பல வாய்ப்புகளை வழங்கியும் கூட பகவான் கொடுத்த வாய்ப்புகளை எதையுமே பயன்படுத்தாமல் தாகத்திற்கு கல்லின ஏரி நீரை குடியுங்கள் என்று வெட்டி வைத்த ஏரியிலே தானாக தன்னுடைய மரணத்தை தேடி விழுந்து உயிரை மாய்த்து கொண்டதை போல குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் என்று ஆண்டாள்.
அப்படி வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அவன் கூட தோத்து 2 பேருக்கும் பந்தயம். யாரு நம்ம பெண் இருக்காளே அவளுக்கும் கும்பகர்ணனுக்கும் பந்தயம். 2 பேருக்கும் பந்தயம் வச்சா பந்தயத்துல ஜெயிச்சா என்கிட்ட எது ரொம்ப காலமா என்கிட்ட இருக்க சொத்தோ அதைத்தான் கொடுக்கணும். கும்பகர்ணனுக்கு என்ன சொத்து இருந்துச்சு? தூக்கம் தான் இருந்துச்சு. பல வருஷங்களா வச்சிருந்தான். அவன் நிறைய தவம் பண்ணி நித்யோ பவ அப்படின்னு கேட்கணும் வரம். அப்படி கேட்கலான்னு முடிவு பண்ணி மனசுல வச்சு எனக்கு நித்தியமாக நான் இருக்க வேண்டும்னா எல்லாத்தையும் அழிச்சிருவானே. அதனால இவர்கள்லாம் போய் சொன்னார்கள் சரஸ்வதி தேவிட்ட, தாயே நித்யோ பவ அப்படின்னு அவன் கேட்டானா அவன் ஜென்ம ஜென்மத்துக்கு இருந்து உலகத்தையே அழிச்சிருவான். உடனே சரஸ்வதி அவன் நாவிலே புகுந்து நித்ரோ பவன்னு வரங்க. அதான் அவனுக்கு கிடைச்ச வரம், அவன் சொத்து. அதனால அந்த தூக்கம் இருக்கே, 2 பேருக்கும் தூக்கத்துல போட்டி. அந்த போட்டியில நீ ஜெயிச்சு இந்த கும்பகர்ணனுடைய சொத்தாகிற தூக்கத்தை உனக்கு சேர்த்து கொடுத்துட்டானே அவ பார்த்தா, ஐயோ ராமபிரானிடத்திலே அபச்சாரம் பண்ணின அசகிய பயல்னா சகிக்க முடியாத ஒருத்தன்டே என்னை போய் ஒப்பிட்டு சொல்வதுன்னு வேமா எழுந்தோடனே சொன்னார்கள். அப்படியே வந்துடக்கூடாது. 4 மாசம் கழிச்சு வர்றேன்னு சொன்னான் சுக்ரீவன். 4 மாசம் கழிச்சு மழை காலம், வாலிய கொண்டாச்சு. சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிஞ்சு 4 மாசம் கழிச்சு வர்றேன்னா, வருஷா காலம் முடிஞ்சு வரேன்னா, மழை காலம் முடிஞ்சு சுக்ரீவனை காணும். ஏன்னா பல வருஷங்களா அவங்க அண்ணனுக்கு பயந்து காடு மேடுகள்லாம் தெரிஞ்சவனா, அதனால காணாத கண்டவன்றதுனால நான் பாட்டு சந்தோஷமா நல்ல மது மாதுன்னு அவன் பாட்டுக்கு ராஜா இல்லையா, சந்தோஷமா இருந்துட்டான். ஆச்சு 4 மாசம் ஆச்சு. ராமர் பார்த்தார், மழை காலம் முடிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஆளை காணமே, என்னன்னு போய் விசாரிடான்னு லக்ஷ்மணன் அனுப்புனார். லக்ஷ்மணன் அவனுக்கு தன்மை என்னன்னா, தொட்டா அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் அப்படிப்பட்ட ஆளு, அவன் பிறவி அப்படி, அவன் ஆதிசேஷனுக்கு அம்சம். அதனால சீண்டுனா போதும் சர்ன்னு படம் எடுப்பான். சும்மாவே அவன் சாமி ஆடுவான். அவனுக்கு சல்லடம் கட்டி விட்டா இன்னும் குதிப்பான். அந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணன் கோவப்பட்டா ராமர் அவனை சமாதானப்படுத்துவார். லக்ஷ்மணனை பார்த்து என்னன்னு கேட்டு வாடானா அவன் எப்படி இருப்பான்? ஆளு கோபமான கோபம், உலக பெரும் கோபத்தோட நடந்து போறான். உள்ள இருந்து அனுமன் பார்த்தான், இந்த கோபத்தோட லக்ஷ்மணன் வந்தா சுக்ரீவன் உயிர் பிழைக்க மாட்டான் என்று அனுமன் ஓடி வந்து தாரையின் இடத்திலே, வாலியின் மனைவி தாரை இருக்கிறாளே அவள்கிட்ட போய், அம்மா தாயே முதல்ல எப்படியா ராஜ்யத்தை காப்பாத்தான். லக்ஷ்மணன் கோபத்தோட வர்றான்னு உடனே தாரை எதுக்க வந்து நின்னா. அப்படி தாரை எதுக்க வந்து நின்னா தலையை கவுந்துட்டான் லக்ஷ்மணன். ஏன்னா பெண்களை முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள். அதுவும் அவள் எப்படி இருக்கிறாள்னா, இப்போ அலங்கோலமாக அப்படியே படுக்கையில இருந்து எழுந்து வந்த கோலத்தை நிக்கிறான் அந்த தாரை. அவளை பார்த்த உடனே அந்த பெண்ணை முகத்தை பார்த்து பேசாமல் தலையை குனிந்து கொண்டான். சுக்ரீவன் 4 மாசம் ஆச்சு, வர சொல்லுங்கள் அண்ணன் என்னன்னு கேட்க சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டான். தாரை மட்டும் வரலையோ அன்னைக்கு சுக்ரீவனை வதம் பண்ணியிருப்பான். அந்த தாரை எப்படி அலங்கோலமாக வந்தாலோ அந்த மாதிரி நீ வந்துடக்கூடாது. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. நல்ல லட்சணமா தலையெல்லாம் வாரி பூச்சூடி லட்சணமா வந்து திறக்க வேண்டும் என்று அவள் அழைத்தாள். அழைத்து அந்த பெண் பிள்ளையும் அவர்களுடைய கோட்டியிலே அவளும் கலந்து கொண்டாள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அப்படி தேற்றமாக வந்து அந்த கதவை திறந்து அவர்களுடைய அடுத்த பெண் பிள்ளை, அவள் ரொம்ப விசேஷமான தன்மை வாய்ந்தவள். அவள் எப்படிப்பட்டவள்னா, அந்த குலத்துக்கு பெருமை தரக்கூடியவள், அந்த வம்சத்துக்கு பெருமை தரக்கூடியவள். கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளிய சென்று சிறுச்சியும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே. அந்த கோவலர்கள் என்று சொல்லக்கூடிய யாதவ குலம் இருக்கிறதே, அந்த குலத்திற்கு பொற்கொடி. பொற்கொடினா ஸ்வர்ண லதான்னு பேர். லதானா கொடி. காலைல போனோம், கொடி குளம், லதா கொடி. அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை இருக்கிறாள். அப்படிப்பட்ட பொற்கொடியே, குற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாருமாக வந்து என் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பகவானுடைய பெயர் பாட நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த பெண் பிள்ளை எல்லாம் சொல்லக்கூடிய பாசுரமாக நாளை தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் இருக்கிறது. இந்த பாசுரத்தை அனுசந்தித்து இந்த உபன்யாசத்தை பூர்த்திக்கணும். அதிலே அவள் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடி என்று அழைக்கப்படுகிறார். குற்றமற்றவர்கள் அவர்கள்.
குற்றமற்றவர்கள்னு சொன்னா எந்த உயிருக்கும் வேற வேற தொழில் செஞ்சா அந்த தொழில யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு செய்ய நேரும். நம்மள அறியாம விவசாயம் பண்றோம்னா கூட அந்த விவசாயம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன இருக்கும்? ஏதாவது புழுவோ பூச்சியோ ஏதோ ஒண்ணு அதுக்கு உயிர் போகும். ஆனால் இந்த கோவலதம் பொற்கொடி இருக்கிறாளே, அந்த கோவலர்களுடைய குலம் இருக்கிறதே, அந்த குலம் எந்த குற்றமும் மற்ற குலம். அப்படிப்பட்ட குலத்திலே கோவலதம் பொற்கொடியே என்று இவள் அவதாரம் பண்ணியிருக்கிறாள். அவளை இவர்கள் கொண்டாடி பேசுகிறார்கள். கற்றுக்கறவைகளை கணங்கள், கணங்கள்னு சொன்னா கணம்னா கூட்டம்னு அர்த்தம். கறவைகள்லாம் கூட்டமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட கணங்கள் பல கறந்து பல கூட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பசுக்களிடத்திலிருந்து அவர்கள் பாலை கறப்பவர்கள். அப்படி கறக்கக்கூடிய குற்றமொன்று இல்லாத கோவலர்கள். அவர்கள் எந்த விதமான தோஷமும் அவர்களிடத்திலே சொல்ல முடியாது. அவருடைய குலத்திலே பொற்கொடியே. குற்றவர்கள் புன மயில், மயில் போன்ற சாயல் அவளுக்கு. அவ்வளவு ஒரு மயில் எப்படி அழகாக இருக்கிறதோ அதை போன்ற சாயல் உடையவள் அவள். புனமயிலே போதராயினா இந்த இடத்துக்கு வருவாயாகன்னு அழைக்கிறார்கள். யாரெல்லாம் அழைக்கிறார்கள்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும். சுற்றம்னா யாரெல்லாம் பந்துக்கள்னு பேர். அந்த காலத்துல எழுதுவார்கள். உற்றார் சுற்றம் எல்லாம் எழுதுற பொழுது பந்து மித்திரர்கள் சகிதமாக எழுதுவார்கள். அந்த மாதிரி பந்து மித்திரர்களுக்கு தான் சுற்றம்னு பேர். அப்படி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, முற்றம்னா அந்த அவர்கள் இருக்கக்கூடியதான ஸ்தலம், கஷேத்திரம், அப்படியான அந்த இடத்திலே புகுந்து முகில் வண்ணன். முகில்னா மழை முகில், மேகம்னு பேர். மேக சியாமல ரூபமாக இருக்கக்கூடிய பகவான், அவனுடைய பேர் பாட நாங்கள்லாம் பாடுறோம். சிற்றாதே பேசாதேனா நாங்க பாடினா அதுக்கு என்ன பண்ணும்? மயில் என்ன பண்ணும்? உடனே அப்படியே உடலை நடுக்கு. அதுக்கு பேர் சிற்றுதல்னு பேர். அப்படி சிற்றாதே பேசாதே பதில் பேசாமல் இருக்கிறாயே செல்வ பெண்டாட்டி, சாட்சாத் மகாலட்சுமியை போன்றவள் செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள், ஏன் இப்படியான ஒரு உறக்கம் கொண்டிருக்கிறாய் என்று இந்த பாட்டுக்கு இதுக்கு பேர் பதசாரம்னு பேர். பதசாரம்னா ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்குமாக நேர் பொருள். இதுக்கு என்ன விரிவான பொருள் இருக்கு என்று நாளைய தினம் உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி உபன்யாசம். கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே குற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடங்கள் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தரு வாழுமூர் நான்மறைகளோதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணு உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்தமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச பூர்வைஹி ஆச்சாரியைஹி சத்யதாயாஸ்து மங்களம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயரு திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் தன்ய சுவாமி பாக்கியம் திருவுள்ளம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ராமானுஜாய சாமி நன்றி சாமி நன்றி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.
You are saying it's an area-wide outcome. And how was that commitment given? Will you be able to find out like who gave that commitment? What, why, on what way? Exactly. See, but that's just giving me an assurance, false assurance that it will be resolved by 10 o'clock so that I will disconnect the call. If it is not resolved, what should I do? No, if you are having that number,